ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அரும்பாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையின் வட்டார போதகருக்கும் நிர்வாக குழுவினருக்கும் சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி கலந்த ஸ்தோத்திரத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் உங்களோடு சேர்ந்து கற்ற வசனங்களை தியானித்து செபிக்கும்படி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனையும் அன்பு போதகரையும் சபையாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கண்களை முடிச்சு செபிக்கலாமா? பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம். தேவரீர் உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் தேவஜனமே, சந்தோஷமாக இருங்கள், மன மகிழ்ச்சியோடு கூட இருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு இருக்கிற எல்லா நிலைமைகளையும் கத்த நன்கு அறிந்திருக்கிறபடினால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாய் செபியுங்கள், அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் நீங்கள் காத்திருக்க நீங்கள் பழகும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் நிச்சயம் போகவே போகாது. இரண்டு தேவச்சனமே, ஆண்டவராகிய கர்த்தர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நமக்கு விலக்கி கொடுக்கிறார். 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதை விளக்குவதற்காக, இந்த வார்த்தையை விளக்குவதற்காக ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். 9 நான் வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கேட்கிறவனுக்கு நான் கொடுப்பேன், தேடுகிறவனுக்கும் தட்டுகிறவனுக்கும் நான் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த வசனங்களை நமக்கு விளக்குவதற்காக சொல்லுகிறார். தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை மீனையோ அப்பத்தையோ கேட்டால் கல்லையோ பாம்பையோ அவன் கொடுக்க மாட்டான். பொல்லாதாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகி நான் உங்களை பார்க்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் அதிகமான நன்மைகளை கொடுப்பது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என் தேவ சனமே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நமக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, நெருக்கங்கள் ஏற்படும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் அவர் நோக்கி கேட்க வேண்டும், அவர் சமூகத்தை நாம் தேட வேண்டும், அவர் சமூகத்தை நம்முடைய ஜெபத்தினாலே தட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இந்த லாக்டவுனில் நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள். வேலை இல்லை, வருமானம் இல்லை, வெளியே போக முடியவில்லை, வர முடியவில்லை. லாக்டவுனுக்கு முன்னே இருந்த சூழ்நிலை எல்லாமே மாறிவிட்டது. ஆகவே எல்லா ஜனங்களுக்கும் எண்ணத்தை உண்பது, எண்ணத்தை குடிப்பது, எண்ணத்தை உடுப்பது என்று பல ஜனங்களுக்கு பலவிதமான கவலைகள், அவரவர் நிலைமையில் அவரவர்களுக்கு கவலைகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இது நம்மை விட்டு வைத்த பாடில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் மத்தேயு 6:32 சொல்லுகிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள்
இவைகள் உங்களுக்கு தேவையானவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அதே அதிகாரத்தில் மத்தேயு 6:34 சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாளைய தினம், ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை குறித்து நாம கவலைப்படக்கூடாதா? திங்கட்கிழமை கவலைப்படுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உதாரணமாக இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் எட்வர்ட். ஆண்டவர் சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளை தினம் தன்னுடையவர்களுக்கு குறித்து தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ஆகவே கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார், எட்வர்டு, இனி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமைக்கு என்ன செய்வோன்னு சொல்லி நீ கவலைப்படாத, அதுக்கு மாறா திங்கட்கிழமை கவலைப்படணும் எட்வர்டுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தேவையான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை, எதுவாக இருக்கட்டும், அன்பு தேவச்சனமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை நமக்கு செய்து கொடுக்க, அதை நாம் பெற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படியான அவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கவலைப்படாது, உன் தேவைகளை குறித்து, உன் பிரச்சனைகளை குறித்து, உன் பலவீனங்களை குறித்து, வேலையோ வருமானமோ படிப்போ கடனோ வியாதியோ பலவீனமோ நெருக்கங்களோ எதிர்ப்புகளோ சத்துரு போராட்டங்களோ எதுவாக இருந்தால் அதை குறித்து நாம் கவலைப்படாமல் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மற்றவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. என் அன்பு தேவச்சனமே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் மனுஷர்களாக இருக்கின்றபடியினால் கவலைப்படாமல் இருக்க முடியாது, பயப்படாமல் இருக்க முடியாது. நன்றாக செபிப்போம், நன்றாக வேதம் வாசிப்போம், நன்றாக உபவாசிப்போம். அல்லேலூயா. ஆனால் நம்மையே அறியாமல் சில நேரத்தில் சோர்வுகள், பயம், திகில், அவிசுவாசம், அவநம்பிக்கை நமக்குள்ளே வந்து விடுகிறது. ஆமாம் என் அன்பு தேவஜனமே, ஆனாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, வேதத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய கிருபைகளை படித்து கேட்ட ஜனங்களாக இருக்கிறபடினால் நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. என் அன்பு தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய போகிறேன், என் பிள்ளைகளுக்காக, எனக்காக, மனைவிக்காக, குடும்பத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, அப்பொழுது இவையெல்லாம் என்றால் உனக்கு என்னெல்லாம் தேவை, இவையெல்லாம் என்றால் உனக்கு என்னெல்லாம் தேவை, உனக்கு எதெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் உன் தேவைகளை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தரே நமக்கு அதை கொடுத்து நம்மை வாழ வைக்கிற, தப்புவிக்கிற, உயர்த்துகிற, கனப்படுத்துகிற, அலங்கரிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளாக, அவருடைய நீதி வசனங்களை, நீதியாகிய இந்த வசனங்களை தேடுகிற பிள்ளைகளாக நாம் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் அதினதின் காலத்தில் அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த வயதில், எந்த நாளில், எந்த மாதத்தில், எந்த ஆண்டில் நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அதை செய்து வைத்திருக்கிறார். அந்தந்த நாட்களில் அந்தந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். வசனம் இருக்குது, வாசித்திருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். ஆனாலும் நாம கேட்டு பார்க்கிறோம், தேடி பார்க்கிறோம், தட்டி பார்க்கிறோம், பதில் கிடைப்பதாக இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் அவிசுவாசமும் என்னுடைய அவிசுவாசம் தான். கர்த்தர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் அது பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா தேவ ஜனமே, கடுகளவு விசுவாசத்திற்கே அவ்வளவு ஒரு வலிமையும் வல்லமையும் இருக்குமானால் கடுகளவு கூட சந்தேகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பிரசங்கியாரை விட, போதகரை விட இன்றைக்கு விசுவாசிகள் அதிகமாக வேதத்தை படித்து அதன் காரியங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லாம் தெரியும், ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியல, கண்ணீர் விடாமல் இருக்க முடியல, சந்தேகப்படாமல் இருக்க முடியல, அவிசுவாசத்தை நமக்குள்ள வராம தடுக்க முடியல. ஆனாலும் என் அன்பு தேவச்சனம் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய மரணநாள் பரியந்தம் இந்த வேத வசனங்களை நாம் தொடர்ந்து நேசித்து வாசித்து தியானித்து அதை கை கொள்ளும் பொழுது, அதை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே என் அன்பு தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயுல வாசித்தோம், தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கண்டிப்பா அவன் கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்கிற பிள்ளைக்கு கண்டிப்பா பாம்பு கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு அப்பத்தை கொடுக்குற, எப்படியாயிலும் கொடுத்துடுற. மீன் கேட்கிற பிள்ளைக்கு எப்படியாலும் மீனை கொடுத்துடுற. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், தகப்பனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாதவராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இடத்தில் வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு உங்களை பார்க்கிலும் அதிக நன்மைகளை கொடுக்க என்னாலே கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இரண்டு தேவச்சனமே, பெற்றோரை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் சிறந்த அன்பு தாயுடைய அன்பு, தகப்புடைய அன்பு. ஹல்லேலூயா. பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் தான் கணவன மனைவியை ஒருவரை ஒரு அதிகமாய் நேசித்து வாழ்வது உண்டு. பிள்ளைகள் பிறந்து விட்டாலே ரெண்டு பேர் கவனமும் பிள்ளையிடம் திரும்பிவிடும். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் கவனமும் ரெண்டு பேருடைய எல்லா முயற்சியும் பிள்ளைகளை நோக்கி கடந்து போய்விடும். பிள்ளைகள் வளர வளர தங்கள் தேவைகளை, தங்கள் ஆசைகளை மறந்து பிள்ளைகளுக்காக செய்கிற பெற்றோர்கள் தான் எல்லா பெற்றோருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பெற்றோர்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய பெற்றோர்களாகிய நீங்களே உங்களை பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு என்னால் அதிகமாக செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே என் அன்பு தேவ ஜனன், நம் கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசிக்கிற, நேசிக்கிற, தேடுகிற, கர்த்தருடைய கற்பனைகளை நேசித்து வாசித்து அதை கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பெற்றோர்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பெற்றோர்களுடைய அன்பை பார்க்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமாய் அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பெற்றோர்கள் நமக்கு செய்கின்ற கடமைகளை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அதை விளக்குவதற்காக நான் 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு தேவ ஜனம், ஆபிரகாம் ஈசாக்காகிய தன் மகனுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25:5 சொல்லுகிறது, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன் மகனாகிய ஈசாக்குக்கு அவன் கொடுத்திருந்தான். இதுதான் இன்றைய பெற்றோர்களாகிய நாமும் செய்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றெடுத்து அதை படிக்க வைத்து வளர்த்து வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து கடைசியில் இருக்கின்ற எல்லாவற்றையும்
பிள்ளைகளுக்கு நான் பகிர்ந்து கொடுத்து விட்டு கடந்து போய் இதுதான் ஆபிரகாமும் செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்ததை பார்க்கலாம் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்குக்கு அதிகமாகவே கொடுத்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கு குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12-14 வரை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:12-14 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு தண்டத்தில் இருந்த தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுதானால், ஆபிரகாம் திகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்ததை பார்க்கலாம் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யமாய் மாற்றி அவனுக்கு ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், வேலைகள் என அநேக காரியங்கள், ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார். அப்படியே சாலமோன் வாழ்க்கையிலே வாசிக்கிறோம். தாவீதுக்கு பிறந்த அநேக பிள்ளைகளில் தாவீது சாலமோனை நேசித்து தன் ராஜ்ய பாரத்தை தாவீது ராஜா தனக்கு பிறகு தன் சிம்மாசனத்தில் சாலமோனை உட்கார வைத்து அழகு பார்த்தான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, தாவீது தன் மகனாகிய சாலமோனை நேசித்து தனக்கு பிறகு இஸ்ரவேலிலே அவன் ஆட்சி செய்ய முடியும் தன் சிம்மாசனத்தை சாலமோனுக்கு கொடுத்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சாலமோனை அவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்தான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனம் கொடுத்து நீ விரும்புவதை கேள் என்று சொன்னான். அவன் ஞானமாய் அவன் செவித்தான். தேவரீர் ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று அவன் கேட்டான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 12:13 வாசிக்கிறோம். 12:13 அதற்கு முன்னதாக 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோனின் இந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேட்ட ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சிம்மாசனத்தை தான் கொடுத்தார். ஆனால் கர்த்தரோ சாலமோனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் கேட்ட ஞானமுள்ள இருதயத்தை மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். சாலமோனை போல ஒரு ராஜா செல்வ செழிப்பாய் வாழ்ந்ததாக வேதத்திலே ஆதாரங்கள் இல்லை. 3வது ஒருவரை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாவேஸ் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, யாவேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவேஸ் என்று பெயரிட்டான். யாவேசுடைய தாய் யாவேசை துக்கத்தோடே பெற்றேன். அவனை பெற்றெடுக்கும் பொழுது துக்கம், என்ன துக்கம் என்று அதை சரியாய் வேதத்தில் குறிப்பிடவில்லை. இது வறுமையோ, அது வியாதியோ, பலவீனமோ, பகையோ, விரோதமோ, கசப்போ தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி உனக்கு யாவேஸ் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. பெற்றெடுத்து விட்டான். பெற்றெடுத்து பெயரையும் வைத்து தன்னால் இயன்றவரை அவனை பாராட்டி சீராட்டி அவனை வளர்த்து ஆளாக்கினான். ஆனால் அவன் வளர்ந்த பிறகு யாவேஸ் கர்த்தரை நோக்கி அவன் செபிக்கிறான். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, யாபேஸ் ஜெபிக்கிறான். தேவரீர், யாபேசுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்து துக்கத்தோடு வளர்த்தார். ஆனால் யாபேஸ் வளர்ந்த பிறகு அவன் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதை என்னை விட்டு விலக்கிவிடும் என்று அவன் கேட்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, எசேயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உலகத்திலேயே சிறந்த அன்பு பெற்றோர் அன்பு, அதிலேயே சிறந்த அன்பு தாயின் அன்பு. ஹல்லேலூயா. அப்பாவை விட அம்மாவுடைய அன்பு சற்று வித்தியாசமான, அங்கே அதிகமான கண்டிப்பும் அல்ல, அதிகமான பராமரிப்பும் இருந்தாலும் தகப்பனை விட தாயுடைய அன்பு சற்று அதிகமானது. காரணம், இந்த குழந்தையை 10 மாதங்கள் சுமந்து அதை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அதை பாராட்டி சீராட்டி வளர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு தாயிடம் உண்டாகவே அந்த தாயானவள் அவ்வளவு சீக்கிரம் எந்த பிள்ளையும் அவள் வெறுக்க மாட்டாள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தாயானவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கேட்டு போவதில்லை. ஏசாயா 44:21 சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. என் அன்பு தேவச்சனன், ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவர், தம்முடைய பிள்ளைகள் மேலே கரிசனை உள்ளவர், தம்மை நோக்கி செபிக்கிற, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற, கேட்கிற, தம்மை தேடுகிற, தன்னுடைய சமூகத்தை தட்டுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவச்சனன், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. எதுவாயாகிலும் இருக்கலாம். என் அன்பு தேவச்சனன், எந்த நிலைமையை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாத பெற்றோராகி நீங்களே, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழி கொடுக்க இருந்திருக்கும் போது உங்களை பார்க்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக நன்மையை என்னால் கொடுக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய கிருபைகளை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் என் அன்பு தேவஜனமே, நாம் செய்ய வேண்டிய காரியம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல், இவையெல்லாம் என் பரமபிதா அறிந்திருக்கிறார், என் தேவைகளை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை அதிகமாய் தேடும் பொழுது, கர்த்தரிலே விசுவாசம் வைக்கும் போது, நம்பிக்கை வைக்கும் போது, முழங்கால் படியிட்டு ஆண்டு சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, என் அன்பு தேவச்சனமே, உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களை பார்க்கிலும் அதிகமான அன்பு வைத்து அதிகமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை பற்றிக் கொள்வோம். அந்த தேவனை நாம் அதிகமாய் தேடி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்போம். இந்த நாட்களிலே அதிகமாய் வேதத்தை நேசியுங்கள், அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் தியானம் பண்ணுங்கள், அதிகமாய் செபியுங்கள், கர்த்தரையே நம்பியிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு குறையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேற்கொள்ளாதபடி குறைகளை மாற்றி, எல்லா கஷ்டங்களை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வாழ வைக்க, நிலைநிறுத்த நல்லவராக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இஸ்ரவேலே என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் எளியவனை என்றைக்கும் மறக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. செபிக்கலாமா? அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம்.
அன்பின் இயேசுவே தோத்திரம், அன்பின் ஆவியானவரே தோத்திரம். இந்த நாளுக்காக, இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தாரிபாக்கம் அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபையை சார்ந்த போதகரையும் மனைவி மகளையும் ஆண்டவரே நிர்வாக குழுவினரையும் சபையாரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் ஆசீர்வதியும். அவர் பெற்றோர்களை பார்க்கலும் நீ அன்றைய பிள்ளைகளை தேடுகிற பிள்ளைகளை, விசுவாசிக்கிற பிள்ளைகளை, அறிந்திருக்கிற பிள்ளைகளை, உண்மை தியானிக்கிற பிள்ளைகளை, தேடுகிற பிள்ளைகளை அப்பா, உமது நாமத்தையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை எங்கள் பெற்றோர்களை பார்க்க அதிகமான நன்மைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கவும், ஆண்டவரை ஆதரிக்கவும், எங்களை ஆண்டவரே நிலை நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. செபிக்கிறோம் சபையாருக்கா, போதகருக்கா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நிர்வாக குழுவினருக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, இந்த கொரோனாவை தேசத்தை விட்டு சீக்கிரமாக கர்த்தர் மாற்றி ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மீண்டும் ஆண்டவரே விடுதலையோடு கூட வாழ எங்களை ஆசீர்வதி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ ஜனமே, சந்தோஷமாயிருங்கள். God bless you. God bless you.